ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக அமையுமாறு வரக்கூடிய புதிரை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிருக்கு 6 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து நோ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு புதிர் தான் நண்பர்களே. அதாவது தமிழ் எழுத்துக்களில் ந அப்படிங்கிற வரிசையில் வரக்கூடிய நோ இருக்கு இல்லையா, அந்த நோ அப்படிங்கிற எழுத்துலாம் தொடக்க எழுத்து. மொத்தம் 6 எழுத்துக்கள். மேலும் பல குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் சில குறிப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் 6 எழுத்துக்கள். முதல் எழுத்து நோ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல். தாவரங்களில் நொச்சி அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்குது இல்லையா, அதனுடைய மரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப எளிமையான குறிப்பு தான். அதாவது நொச்சி தாவரம் இருக்கு இல்லையா, அந்த நொச்சி தாவரத்தையும் மரம் அப்படிங்கிற சொல்லையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடிய 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இன்னும் எளிமையாக இருக்கணுங்கிறதுனால இறுதி 3 எழுத்துக்கள் நான் சொல்லிடுறேன். மரம் அப்படிங்கிற 3 எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒரு சொல். முதல் எழுத்து வந்து நோ, இறுதி 3 எழுத்துக்கள் வந்து மரம். மொத்தம் 6 எழுத்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.